நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே சென்னை சுற்றி காட்டுற மாதிரி 3 வீடியோவும், அருணாச்சல் பிரதேசில் பழங்குடி மக்களினுடைய நடனத்தையும் 2 வீடியோவில் பார்த்துருக்குறேங்க. இன்னைக்கு அருணாச்சலினுடைய தொடர்ச்சியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு குறிப்பிட்ட ட்ரைப்ஸ்னுடைய ஒரிஜினலான டான்ஸை அந்த பர்டிகுலர் ட்ரைபே ஸ்டேஜில் நடனம் ஆடுறத நாம் இப்போ வீடியோவாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி யார் அந்த ட்ரைப், எங்கே வசிக்கிறாங்க, அவங்க வீடு எப்படி இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த டான்ஸை பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக அருணாச்சல் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் அதிகமான பேர் வசிக்கிறாங்க. அதுவும் அந்த அடர்ந்த காடுகளில் அங்கங்கே மக்கள் வசிச்சிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆதி, அப்பத்தானிஸ் இந்த மாதிரி பழங்குடி மக்கள் ரொம்ப ஸ்பெஷலான பீப்புளுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னா ஆதி அப்படிங்கிற ட்ரைப் தாங்க. இந்த ஆதி அப்படிங்கிற ட்ரைப் எந்த பகுதியில் வசிக்கிறாங்கன்னா லோயர் திபாங் வேலி டிஸ்ட்ரிக்ட். அதாவதுங்க திபாங் அப்படிங்கிறது ஒரு நதியோட பேர். பிரம்மபுத்திரானுடைய ஒரு முக்கியமான துணை யாரு. ஸோ அந்த நதி பாயக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டமான இந்த திபாங் பள்ளத்தாக்கு மாவட்டத்தில் தான் இந்த ஆதி அப்படிங்கிற மக்கள் வசிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய குரூப் இருக்காங்க. ஸோ அவங்க காமனாக ஆதின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள், அதாவதுங்க ஹில் ட்ரைபுங்க. ஸோ மலையில் வசிக்கிறதுனால இவங்கள ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆதி பழங்குடி மக்களினுடைய வீடு எப்படி இருக்கும்னா, வீடு வரிசையாக கட்டுவாங்க. அந்த வீட்டை சுற்றியும் பல மரங்களை வச்சுருப்பாங்க. அவங்க கட்டுற வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற மாதிரி தெரியுங்க. எமர்ஜென்சி டைமில் சீக்கிரமாக வெளியில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாதையும் வச்சு கட்டியிருப்பாங்க. இந்த ஆதி மக்கள் உணவு தானியங்களை எங்கே சேகரித்து வைப்பாங்க அப்படின்னா அந்த கிராமத்தினுடைய வெளிப்பகுதியில் ரொம்ப தூரம் தள்ளி சேகரித்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தால் இந்த உணவுப் பொருள் எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். ஸோ அதுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரொம்ப அழகாக பிளான் பண்ணி தானியங்கள் எல்லாம் வேறு இடத்துல வெளியில் வைக்கிறாங்க. அவங்க கட்டக்கூடிய வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரங்களை பயன்படுத்தி, மூங்கிலை பயன்படுத்தி நல்லா உயர்த்தி அழகாக வீடு கட்டியிருப்பாங்க. இந்த ஆதி பழங்குடி மக்கள் பார்த்தீங்கன்னா மூங்கிலை பயன்படுத்தி நிறைய கைவினை பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. கூடை பின்னுறது, அதுக்கப்புறம் மேட்டு, ஹேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க அழகாக டிசைன் பண்ணி அழகாக உருவாக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாம் அந்த வீவிங் பண்ணுறது, அதாவது நெசவு வேலையில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் தாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம ஊரில் நெல் விளைவிக்கிற மாதிரி மழை காலத்தில் அழகாக நெல்லை விளைவிப்பாங்க. அதே நேரத்தில் மலைப்பாங்கான பகுதிகளில் மரங்களெல்லாம் வெட்டிட்டு இடப்பெயர்ச்சி விவசாயம், அதாவது ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விவசாய முறையை இன்னைக்கும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆதி மக்கள் வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது அதையும் முக்கியமான வேலையாக செய்வாங்க. ஏன்னா அவங்க சாப்பிடும்போது இதெல்லாம் சப்ளிமெண்ட் ஃபுட்டாக எடுத்துக்குவாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறத அதிக அளவில் பண்ணுவாங்க. ஓடக்கூடிய சிற்றோடைய அந்த தண்ணியை வேறு பகுதிக்கு திருப்பி விட்டு அங்கே தண்ணியை நிறுத்தி வச்சு அதுக்கப்புறமா அங்கே மீன் பிடிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய கல், இலை அதையெல்லாம் போட்டு தண்ணியை நிறுத்தி அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக மீன் பிடிச்சு அவங்க சாப்பிட்றாங்க. காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளையும் அவங்க தேவைப்படும் போது வேட்டையாடியும் சாப்பிட்றாங்க.
இந்த மக்கள் நம்ம ஊர் மாதிரியே டீ குடிக்கக்கூடிய பழக்கத்தையும் வச்சுருக்காங்க. அதை விட முக்கியமாக பார்த்தீங்க, அவங்க வீட்லேயே தயாரிக்கக்கூடிய பீருங்க. அந்த பீருக்கு பேர் அப்பாங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீரை எல்லா வயதினரும் எல்லா குரூப் ஆஃப் பீப்புளும் அதை எடுத்துக்கிற ஒரு பழக்கம் அவங்களுக்கு உண்டுங்க. இது அரிசியை வச்சு தயாரிக்கக்கூடிய ரைஸ் பீருங்க. இதை எல்லாருமே கன்சியூம் பண்ணுவாங்க. இவங்க நிறைய வகையான டான்ஸஸை அப்பப்போ பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதி ட்ரைப்ஸ், குறிப்பாக ஆண்கள் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தப்பு வார் டான்ஸுங்க. இந்த டான்ஸ் ஆரான் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ ஆண்களால் மட்டும் செய்யக்கூடிய ரொம்ப சிரமமான ஒரு டான்ஸ் தாங்க இந்த தப்பு வார் டான்ஸுங்க. இது பெரும்பாலும் மார்ச் மாதங்களில் அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இடப்பெயர்ச்சி விவசாயம் நடக்கும்போது செய்யக்கூடிய முக்கியமான டான்ஸுங்க. நீங்களும் ஒரிஜினலான ஆதி ட்ரைப்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தப்பு வார் டான்ஸை நீங்களும் கண்டு ரசிக்கலாங்க. அவ்வளவு எனர்ஜியோட டயர்டே தெரியாமல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆதி ட்ரைப்னுடைய வண்டர்ஃபுல்லான தப்பு வார் டான்ஸை எல்லாரும் கண்டு ரசிச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய எக்ஸலண்ட்டான கமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடியே 2 அருணாச்சல் பிரதேஷ் வீடியோவும் 3 சென்னை பற்றின ட்ராவல் விலாகும் நம்ம சேனலில் இருக்குங்க. அது போக நிறைய குக்கிங் ரெசிபீஸும் இருக்குங்க. இந்த சேனல் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனோட என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சேனலுங்க. இந்த சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரக்கூடிய நாட்களில் வரப்போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.